எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ். நம்ம இன்னைக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போறோம்னா, இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த சப்ஸ்கிரைப் பட்டன். இது வந்து சப்ஸ்கிரைப் அனிமேஷன் கூட சொல்லிக்கலாம். இது வந்து பேசிக்கலா சப்ஸ்கிரைப் அனிமேஷன். இதை வந்து எப்படி இந்த 3 டெக்னிக்கை வந்து நான் பண்ணியிருக்கேன். இதை வந்து எப்படி வந்து மித்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை வந்து தான் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இது பேசிக்காக வந்து கேரக்டர் அனிமேஷன் வாங்க. இது வந்து நீங்கள் இந்த சப்ஸ்கிரைப்னு இல்லை, நீங்கள் வெல்கம் போடலாம், இல்லை உங்கள் சாய்ஸில் இருக்க எந்த மெசேஜஸ்க்கு வேணும்னாலும் போடலாம். ஸோ இப்போ இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த சப்ஸ்கிரைபுக்கு ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் நான் ஒரு புது காம்போசிஷனை ஓப்பன் பண்ணுறேன். காம்போசிஷனோட நேம் வந்து சப்ஸ்கிரைப் டுட்டோரியல் அப்படின்னு வச்சுட்டு, இது வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி ஃபார்மேட்டில் வச்சுருக்கேன். 1920x1080 25 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட், ஒரு 10 செகண்ட் கிளிப்பு பிளாக் பேக்ரவுண்டில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது இந்த 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 ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற செய்யறதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டுக்கு வாங்க, SUBRIB சப்ஸ்கிரைப். ஓகேங்களா? இதை வந்து இது வந்து செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆங்கர் பாயிண்ட் வந்து எங்கேயோ இருக்குது. அந்த ஆங்கர் பாயிண்ட்டை வந்து நார்மலாக வந்து சென்டர் பண்ணும். அதுக்கு வந்து இந்த பட்டன், ஆங்கர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது சென்டர் ஆகிடும். இதுதான் வந்து சப்ஸ்கிரைப். இதை வந்து சென்டர் பண்ணிக்கிறோம். இது இவ்வளோதான் வேலை. இதுக்கு வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். ரீநேம் டெக்ஸ்ட். ஓகேங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெக்டாங்கிள் டூல் போட்டுக்கலாம். இப்படி ஒரு ரெக்டாங்கிள் டூல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க இந்த கண்டென்ட். இது நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ண அப்புறம் இப்போ வந்து இதை வந்து அனிமேட் பண்ணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து ரொட்டேஷன் அனிமேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன் அனிமேஷனுக்கு வந்து என்ன பண்ணோம்னா, இது ரெண்டையும் 3D லேயர் ஆக்கிக்கோங்க. 3D லேயர் ஆக்கணும்னா இந்த லேயரில் வந்து இந்த கியூப் மாதிரி ஒரு பட்டன் இருக்குல்ல, இதுதான் 3D லேயர். இது ரெண்டையுமே 3D லேயர் பண்ணிக்கோங்க. 3D லேயர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் வந்து XYZ இந்த மூணு ஆக்சஸில் வந்துடும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் வந்து ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர்னா ரொட்டேஷன் ப்ராப்பர்ட்டி, இதில் வந்து XYZ ப்ராப்பர்ட்டி வரும். இப்போ எக்ஸை ரொட்டேட் பண்ணோம்னா பாருங்களேன், இதுதான் இருக்குது. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதை வந்து ஹாஃப் ரெசல்யூஷன் வச்சுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் வந்து அந்த டெப்த் இல்லை, அந்த டெப்த் வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஜியாமெட்ரிக் ஆப்ஷன்ஸ்னு இருக்கும். 3D போட்டோடனே உங்களுக்கு இந்த ஜியாமெட்ரி ஆப்ஷன்ஸ் வந்துடும். எக்ஸ்கியூஸ் மீ. வந்தவுடனே இந்த எக்ஸ்க்ரூஷன் டெப்த்னு இருக்குல்ல, இதை வந்து 5ன்னு கொடுங்க. கொஞ்சம் திக்காயிடும். அந்த டெப்த் வர்றதுக்கு 3D ஆங்கிளில் டெப்த் வர்றதுக்கு இது வந்துடும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இதுலேயும் வந்து ஜியாமெட்ரிக் ஆப்ஷன்ஸில் வந்துட்டு எக்ஸ்க்ரூஷன் டெப்த் வந்து 5. இது வந்து கொஞ்சம் திக்காக வரும். நீங்கள் 10, 20 எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். அது வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்போ திருப்பி வந்து இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஆர் இந்த எக்ஸ் ரொட்டேஷனை வந்து இப்படி பண்ணுறோம். ஸோ இப்போ இதுதான் வந்து நான் ரெண்டையுமே 0 ஆக்கிக்கிறேன். இது வந்து அனிமேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டுலேயும் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் கீ ஃப்ரேம் ட்ராப் பண்ணிடுங்க. ட்ராப் பண்ணிவிட்டு ரெண்டுமே செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணுங்கள். அப்போ தான் ரெண்டுக்கும் ஒர்க் ஆகும். 2 ஃப்ரேம்ஸ்க்கு போயிட்டு இங்கே 1x இருக்குல்ல, இங்கே 0x இருக்குல்ல, அங்கே 1ன்னு கொடுங்க. 1xனா 360 டிகிரி ரொட்டேஷனுங்க. ஸோ 2xனா 2 சைக்கிள். ஸோ நம்மளுக்கு இதுதான் வந்து சப்ஸ்கிரைபுங்க. இது வந்து இவ்வளோதான். இந்த அனிமேஷனே இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் இதை வந்து கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு F9 இதெல்லாம் பண்ணிட்டு F9 பண்ணால் கொஞ்சம் ஈஸ் ஆகும். ஈஸ் வந்து எதுக்குன்னா, இது மாதிரி ஸ்பீட் கிராஃப் வரும். இந்த ஸ்பீட் கிராஃபை வந்து நம்ம வேணும்னா ஆல்டர் பண்ணிக்கலாம். இதை ஆல்டர் பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்பீட் கிராஃப். எவ்வளோ ஸ்பீடில் இதை ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இதில் வந்து நான் ஒரு குட்டி எக்ஸ்பிரஷனுங்க, ஒன்றுமே இல்லை, ஒரு சிம்பிள் எக்ஸ்பிரஷன் மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ திருப்பி கண்ட்ரோல் A கொடுத்துட்டு யூ செலக்ட் பண்ணோம்னா எந்தெந்த கீ ஃப்ரேம் வந்திருக்குன்னு. இப்போ இந்த இடத்துல கீ ஃப்ரேம் பண்ண இடத்துல ஆல்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துட்டு லூப் அவுட் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா, அதே மாதிரி இதுக்கும் ஒரு லூப் அவுட் கொடுத்துடலாம். இதை வந்து இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் வந்து ரொம்ப பயந்துக்காதீங்க. லூப் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ இந்த
இந்த இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு லூப் ஆட்டம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நான் லூப் அவுட்டுக்கு ஒரு இது ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டுட்டோரியல் போடுறேன். ஸோ அதுக்கான யூஸ் வந்து உங்களுக்கு அப்போ தெரியும். ஸோ இதுதான் வந்து சப்ஸ்கிரைப் இது ரொட்டேஷனுக்கு வந்து ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து ரொட்டேஷன் பண்ணிட்டோம். இது நெக்ஸ்ட் வந்து இது வந்து பேசிக்காக ஒபாசிட்டி ஸ்லைடரு. நெக்ஸ்ட் வந்து இதே வந்து இது வந்து இந்த ஆப்ஷனு. நெக்ஸ்ட் இது ரெண்டு கண்ட்ரோலே யூ 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 ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கீ ஃப்ரேமை வந்து டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெண்டு லேயர்லேயும் செலக்ட் பண்ணிவிட்டு டி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து ஒபாசிட்டி வரும். ஒபாசிட்டி வந்து இது வந்து 100%. இதை வந்து 100% வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து 0 ஆக்கிக்கலாம். இது வந்து ஃப்ளிக்கர் அனிமேஷனுங்க பேசிக்காக. நெக்ஸ்ட் வந்து ஒரு 1.5 ஃப்ரேம்ஸ் இல்லை 2 ஃப்ரேம்ஸ் போய்க்கலாம். அப்போ தான் லூப்பிங் கரெக்டாக வரும். இங்கே வந்து இப்போ 100 கொடுத்துட்டோமா அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒபாசிட்டி ஏன் வரல, நான் கீஃப்ரேமே ட்ராப் பண்ணல, சாரி. 0 2 செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு 100 அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த அனிமேஷனோட அவுட்புட்டு. இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் F9 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டர் ஆகும்போது என்னோட சிஸ்டம் என்னன்னு தெரியல, காலையிலேருந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இது வந்து லூப் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாப் கிளாட்சில் ஆல்ட் கொடுத்துட்டு எந்த கீ ஃப்ரேம் இருக்கோ லூப் அவுட் அப்படின்னு இந்த எக்ஸ்பிரஷன் போட்டோம் அப்படின்னா இதுக்கும் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து உங்களுக்கு இப்படி வரும். ஃபர்ஸ்ட் டைம் வரும், அப்புறம் உங்களுக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீட்டாக வந்துடும். ஓகே, வந்துடுச்சு. இதை வந்து அப்படியே ரிவர்ஸ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கீ ஃப்ரேம் இருக்குல்ல, Ctrl+C, இதை கொஞ்சம் Ctrl+C கொடுத்துட்டு இந்த இடத்துல Ctrl+V, அதே மாதிரி இதையும் Ctrl+C, இந்த கீ ஃப்ரேம் அப்படியே ரிவர்ஸில் போட்டோம் அப்படின்னா ஃப்ளிக்கர் ஆகிற மாதிரி வரும். இது ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா இந்த 4 கீ ஃப்ரேம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த அனிமேஷன். இவ்வளோதாங்க. இது லூப் அவுட்டு தான் வரும். லூப் இது வந்து இதான் வந்து லூப் அவுட். இந்த லூப் அவுட்லாம் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நான் அப்படியே போனோம்னா அத்தனை கீ ஃப்ரேமே நான் காப்பி பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் நான் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணுறேன். எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. நீங்கள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செய்கிற வேலையை அது ஒரே நிமிஷத்தில் செஞ்சுட்டு போயிடும். அதுதான் லூப் அவுட் எக்ஸ்பிரஷன்ஸோட பவரு. நெக்ஸ்ட் வந்து இந்த தேர்ட் ஆப்ஷனு டெக்ஸ்ட்டை வந்து ரிவீல் ஆகிற மாதிரி இருக்கு. அந்த ஆப்ஷன் எப்படி அப்படின்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து திருப்பியும் எல்லாம் நம்ம இந்த இடத்துல வந்துட்டோமா. ஓகே, இந்த கீ ஃப்ரேம்க்கு வந்துட்டு Ctrl+A யூ ஒரு நிமிஷம். 2 வாட்டி யூ ப்ரெஸ் பண்ணால் எல்லா ப்ராப்பர்ட்டியும் செலக்ட் ஆகிடும். ஒரு வாட்டி யூ. இப்போ வந்து இந்த கீ ஃப்ரேம்ஸ் எல்லாம் திருப்பி ட்ராப் பண்ணிக்கலாம். இதை வந்து 100. ஓகேங்களா. ஸோ திருப்பி வந்து இந்த இதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன ரெட்டாக இருக்குது. ஓகே,
ஓகே. எல்லா எக்ஸ்பிரஷனும் ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ஸ்லைடிங் பண்ணணும். இந்த ஸ்லைடிங் பண்ணணுங்கிறதுக்காக இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ரெக்டாங்கிள் இருக்குல்ல, இதை வந்து இந்த ரெக்டாங்கிள் ஷேப் லேயரில் இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இது மாதிரி ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணீங்கன்னா மாஸ்க் ப்ராப்பர்ட்டி ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகும். ஒரு நிமிஷம். டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு இது வந்து உங்களுக்கு எனேபிள் ஆயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஒரே நிமிஷம் இருங்க, மாஸ்க் எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த மாஸ்கிங்கை பற்றி ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கேன், அதையும் பார்த்துருங்க. இப்போ வந்து வி ப்ரெஸ் பண்ணிட்டு வி இதை வந்து மூவ் பண்ண for some reason it is not working. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த மாஸ்க் ஒர்க் ஆகல. ஓகே ஓகே, டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டோம். மாஸ்கை ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ மாஸ்கே இல்லை. ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணி பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்ஸ்கிரைப். ஓகே, இதை வந்து அலைன் பண்ணிக்கலாம். சென்டர் சென்டர் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, இது மாஸ்க் ப்ராப்பராக வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெக்டாங்கிள் இது வெளியே செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஷேப் லேயர் வரும். ஓகே, இவ்வளோதான் ஷேப் லேயர். இதை வந்துட்டு ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த சப்ஸ்கிரைபில் வந்து இந்த மாஸ்கை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாஸ்கை இது பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா மாஸ்க் பாத்துன்னு இருக்கும். மாஸ்க் பாத்தை செலக்ட் பண்ணிவிட்டு செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுங்கள். இது மாதிரி மேலே கீழே வந்துச்சுன்னா ஷிஃப்ட் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அது கரெக்டாக அந்த பொசிஷனில் இருக்கும். இங்கே வந்து ஒரு கீ ஃப்ரேமை ட்ராப் பண்ணிடுங்க. ஒரு 2 செகண்டுக்கு முன்னாடி போயிட்டு திருப்பியும் அந்த கீ ஃப்ரேமை ஒரு நிமிஷம் கண்ட்ரோல் இஸ். இப்போ மாஸ்க் பார்த்து இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கோங்க, இது வரைக்கும் விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த அனிமேஷன் வரும். இதுக்கு வந்து இதுதான் வந்து இந்த அனிமேஷன் மாஸ்க் யூஸ் பண்ணி பண்ணலாம். இது வந்து கேரக்டர் அனிமேட்டர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நம்மளுக்கு எப்படி வேணும்னாலும் பண்ணலாம், சிங்கிள் லெட்டராக. அதுக்கு ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பேசிக் கேரக்டர் அனிமேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து இப்படி தான் வந்து இந்த 3 ஆப்ஷன்ஸும் நான் செலக்ட் பண்ணேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட தாட்ஸை லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ. அண்ட் உங்களுக்கு இது மாதிரி கண்டென்ட் ரெகுலராக வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஆன் ஆயிருந்தால் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம் அண்ட் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. பை.